தமிழக அரசியலில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் கூட்டணி தொடர்பாக தினம் தொடரும் திமுக தவேக என மாறி மாறி பேசி வரும் வேளைகள் மக்களின் பிரச்சனைகள் ஈடுபடவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் ஒரு கட்சியின் உண்மையான வளர்ச்சி என்பது தேர்தல் வெற்றிகளில் மட்டுமல்ல, மாறாக மக்கள் சந்திக்கும் அநீதிகளுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடுவதிலும் தவறு செய்யும் அதிகார வர்க்கத்தை தட்டி கேட்பதிலுமே உள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் பல கட்சிகள் மக்கள் நலனை மறந்து பணம் மற்றும் பதவி எனும் குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பதவிக்காகவும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கொள்கைகளை அடகு வைக்கும் எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தின் வரலாற்றில் நிலைத்து நின்றதில்லை என்பதுதான் அரசியல் தலைவர்களுக்கு காலம் கற்றுக் கொடுத்த பாடம். ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தின் பிடியில் மக்கள் நசுக்கப்படும் போது மௌனம் காப்பது துரோகத்திற்கு சமம். வெறும் அறிக்கைகளை மட்டும் வெளியிட்டு விட்டு அமைதி காப்பது போராட்டமாகாது. பதவிக்காக கொள்கைகளை தியாகம் செய்யும் கட்சிகள் தற்காலிக வெற்றிகளை பெறலாம், ஆனால் வரலாற்றின் பக்கங்களில் அவை நீடிக்காது. உண்மையான அரசியல் வெற்றி என்பது மக்களின் கண்ணீரை துடைப்பதில் மட்டுமே உள்ளது. அரசியல் மாற்றத்திற்கு வெறும் வருத்தங்கள் மட்டுமே போதாது. அநீதி இழைக்கப்படும் போது ஒரு தலைவன் அதிகாரத்தின் முன் கொதித்தெழுந்து போராட வேண்டும். அந்த போராட்டமே மக்களை தட்டி எழுப்பும், மாற்றத்தை உருவாக்கும். அரசியல் என்பது அரியாசனத்தில் அமர்வதற்காக அல்ல, அறத்தின் பக்கம் நின்று மக்களுக்காக களமாடுவதற்காக. பணம் மற்றும் பதவியை விட மக்களின் ஆதரவை நிரந்தரமானது. இதனை இக்கால அரசியல் தலைவர்கள் சுயநலத்தை விடுத்து மக்கள் நலன் சார்ந்த போராட்ட குணத்தை மீண்டும் கையில் எடுக்க வேண்டும். திருமாவளவன் போன்றோர்கள் மக்கள் எதிர்பார்ப்பது வெறும் வருத்தத்தையோ உணர்ச்சி வெளிப்பாட்டையோ அல்ல. தமிழ்நாட்டின் முக்கியமான மக்கள் பிரச்சனைகளில் தெளிவான நிலைப்பாடு, உறுதியான குரல், தொடர்ச்சியான ஜனநாயக போராட்டம் ஆகியவற்றையே மக்கள் எதிர்நோக்குகின்றனர். அழுவது மட்டும் போதாது, மக்கள் நலனுக்காக கொதித்தெழுந்து செயல்படுவதுதான் ஒரு அரசியல் தலைவரின் பொறுப்பு என்பதை காலம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. தினம்தோறும் கூட்டணி தொடர்பாக கண்ணீர் விடும் திருமாவளவன் தமிழகத்தில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்விகள் தற்போது அதிகரித்துள்ளது.